கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதேனிலிருந்து பெத்லகேம் வரை என்ற ஒரு நெடிய பிரயாணத்தின் மூலமாக கிறிஸ்மஸை புரிந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கு ஏதேனிலிருந்து ஆதாம் வெளியே அனுப்பப்படுகிறார். இது ஒரு துக்கமான செய்தியாக ஏதேனில் ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் அது ஒரு நற்செய்தியாக பெத்லகேமில் நமக்கு உதிக்கிறது என்கிற காரியத்தை இன்றைக்கு சிந்திப்போம். வாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்படுகிறார்கள். மனுஷியாக உருவாக்கி அவளை ஆதாமினிடத்தில் கொண்டு வருகிறார். மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஏதேன் தோட்டத்தில். ஆனால் பாவம், அதனுடைய விளைவு, அதைத்தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பாவத்திற்கு விளைவு உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். We have many choices, but all the choices have consequences. அது நமக்கு தெரியுமா? வாய்ப்புகள் உண்டு, ஆனால் ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கும் விளைவுகள் உண்டு. மனிதன் பாவம் செய்கிறான். பாவம் செய்தபடியினால கர்த்தர் காம்ப்ரமைஸே ஆகலை. என்ன செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சென்ட் ஆஃப் கொடுத்துட்டார். ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாதுப்பா, நீ வெளியே போ என்று சொல்லி. அது அடுத்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. அவர் மனிதனை வெளியே அனுப்பிவிட்டு, அது தமிழில் ஒரு வார்த்தை, ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை, துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு, அதாவது அந்த ஜீவ மரம், த ட்ரீ ஆஃப் லைஃப் என்று சொல்லுவார்கள். இவர்கள் சாப்பிட்டது நன்மை தீமை இன்னதென்று பிரித்தறியத்தக்க ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிட்டு விட்டார்கள். கர்த்தர் எந்த மரத்தை மட்டும் விலக்கி வைத்திருந்தார்? நன்மை தீமை இன்னதென்று பிரித்தறியத்தக்க அந்த மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆண்டவர் ஜீவ விருட்சம், அதாவது இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லையே. அதை சாப்பிட்டிருந்திருக்கலாமே. ஆனால் அவர்கள் அதை சாப்பிடவில்லை. நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். இவர்களை ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார். வெளியே அனுப்பிவிட்டு ஒரு வழி, இட் வாஸ் எ வே. அது எதற்கு நேராக அந்த வழி லீட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஜீவ மரத்திற்கு நேராய் செல்லுகிற வழி. அந்த வழியை இவர்கள் உள்ளே நுழைந்து விடாதபடி அந்த வழி அடைக்கப்படுகிறது. அந்த வழி எதன் மூலமாக அடைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் கேருபீன்களை அந்த வழிக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே காவல் செய்ய, அதாவது காவல்காரர்களாக ஆண்டவர் வைப்பது கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு இருக்கிற பிக்சர் இதுதாங்க. 2 கேருபீன்கள், இந்த பக்கம் ஒரு கேருபீன், இந்த பக்கம் ஒரு கேருபீன், நடுவில் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். இது கிறிஸ்து. வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் கிறிஸ்து. இப்ப ஆதாமுடைய அந்த நிலைமையை நீங்க பாருங்க. அந்த காட்சியை நீங்க மனதுல நீங்க கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் வெளியே அனுப்பப்படுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்தை அப்படியே ஒரு ஏக்கத்தோடு அப்படியே பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஆதாம் பார்த்த அந்த கடைசி காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஏதேன் தோட்டத்திற்கு, அந்த ஜீவ மரத்திற்கு போகிறதான அந்த வழி அடைக்கப்படுகிறது. கேருபீன்கள் வைத்து பாதுகாக்கப்படுகிறது.
அதில் நடுவே சுடரொளி பட்டயம் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டே ஆதாம் என்ன செய்கிறான் என்று சொன்னால் துக்கத்தோடு வேதனையோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு உலகத்திற்குள்ளாக ஆதாம் வருகிறான். ஆடம் நவ் என்டரிங் இன்டு த வேர்ல்டு. உலகம். உலகம் என்று சொல்லும் பொழுது என்ன ஞாபகத்திற்கு வரும்? வேதனை, துன்பம், துக்கம், அலைச்சல்கள், பொறாமைகள், அத்தனை விதமான தீமையான காரியங்கள். அதற்கு பேர் தாங்க உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்பே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இந்த உலகம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆதாம் எங்கே அனுப்பப்படுகிறார்? உலகத்திற்குள்ளாக அனுப்பப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆதாமுடைய அந்த கடைசி காட்சி நீ யோசித்து பாருங்கள். அதை பார்த்து கொண்டு வேதனையோடு கூட அதை பார்த்து கொண்டே வருகிறார். ஐயோ இழந்தேனே, ஐயோ இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை என்னுடைய பாவத்தின் விளைவாக நான் இழந்து விட்டேனே என்கிற ஒரு வேதனையோடு கூட ஆதாம் வெளியே வருகிறார். அப்ப ஆதாமனுடைய லாஸ்ட் விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா கேருபீன்கள். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். இந்த கேருபீன்களை கர்த்தர் எங்க கொண்டு வந்து வைக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களான்னு சொன்னால் பதில் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களில் இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழம் அகலமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபினையும் பண்ணிவை. அந்த கேருபின்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். இப்போ உங்களுக்கு என்ன புரிகிறது? அங்க வச்ச கேருபீனை, பாதுகாப்பிற்காக வைத்த கேருபீனை கர்த்தர் எங்க கொண்டு வந்து வைக்க சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மோசேயின் இடத்துல சொல்லும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு ஸ்தலத்தை உருவாக்கு, அந்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியை வை, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல மெர்சி சீட்டை வச்சுட்டு அதற்கு மேல 2 கேருபீன்களை வைத்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்த அந்த கேருபீன்கள் எங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த கேருபீன்கள் வைக்கப்படுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இப்போ இந்த கேருபீன்கள் அதற்கு அங்கே வைக்கப்படுகிறது, அதனுடைய காரியம் என்ன? இன்னும் 2-3 வசனங்களை கூட ஆதாரத்திற்காக நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரை சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு என்ன புரிகிறது? பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ஒரு திரைச்சிலை இருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்தால் அங்கே உடன்படிக்கை பெட்டியின் மேல 2 கேருபீன்கள். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக எப்பொழுது நுழைய முடியும்? வருஷத்தில் ஒரே ஒரு நாள். எந்த நாள்? யாம் கிப்பூர், பாவ நிவாரண நாள். அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் உள்ள போக முடியும். அந்த ஒரு நாள்ல பிரதான ஆசாரியன் உள்ளே போய் பாவத்திற்கான பரிகாரத்தை செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாம் கிப்பூர் அன்றைக்கு பாவ நிவாரண நாள் என்று. மற்ற நாள்ல மகா பரிசுத்தலத்திற்குள்ள யாருமே போக முடியாது, உடன்படிக்கை பெட்டி யாருமே பார்க்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. தினந்தோறும் செல்லுகிறதான பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலிலே கர்த்தர் எதை போட சொன்னார் என்று சொன்னால் 2 கேருபீன்களை போட சொன்னார். கேருபீன்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்ரி டே யூ ஹேவ் டு சீன் தி செருபீம். அதற்காகத்தான் இந்த திரைச்சீலிலே ஆண்டவர் என்னத்தை போட சொன்னார் என்று சொன்னால் கேருபீன்களை போட சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த கேருபீன்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதனுடைய பொருள் என்ன? அங்கே ஆண்டவர் ஏன் வைக்க சொன்னார்? 25ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 22வது வசனம் வாசிக்க கேட்கலாமா?
அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இப்ப என்ன புரிகிறது என்று சொன்னால், கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அங்க என்ன பார்த்தீங்க? ஏதேன் தோட்டத்திலே ஜீவ மரத்திற்கு போகிறதான வாசல் என்ன பார்த்தோம்? 2 கேருபீன்கள், நடுவுல யாரு? இயேசு, வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். அப்போ நம்ம ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் என்பது நமக்கு புரிகிறது. கர்த்தர் இங்கே மோசே கொண்டு சொல்லுகிறார், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே? கிருபாசனத்தின் மேல் உள்ள அந்த சாட்சி பெட்டியின் மேல் நிற்கிற 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். நீ யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்றத நான் எங்கிருந்து சொல்லுவேன்? 2 கேருபீன்கள் மத்தியில் இருந்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இப்போ இதை ஜெபமாக ஏறெடுக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கலாம். கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இங்கே ஜெபிக்கும் பொழுது ஜெபம் எவ்வாறு ஏறெடுக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. நம்ம பல ஜெபங்களை கேட்டிருக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரே, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இப்படி பல வார்த்தைகளை சொல்லி ஜெபங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம், நாமும் செய்திருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாளாவது கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி நாம் ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறோமா? இதே ஜெபம் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாறாமல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அதே ஜெபம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அங்கேயும் இங்கேயும் ஒரே நபர் தான். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, அங்கிருந்து பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் என்னது? கிறிஸ்து பிறந்தது. எப்பொழுது கிறிஸ்து பிறந்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பிறந்தார். கன்னிமரியாளினுடைய வயிற்றிலே பிறந்தார், பாவமில்லாதவராக பிறந்தார், இம்மானுவேலராக பிறந்தார், ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவாக பிறந்தார், மேசியாவாக பிறந்தார். கேள்வி என்னவென்று சொன்னால், யார் பிறந்தது? இந்த பூமிக்கு வந்தது யார்? பெத்லகேமிலே ஒருவர் பிறந்தார் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோமே, பிறந்தது யார் என்று சொல்லி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன், கவனிங்கள். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணின தேவன் தான் பூமியில் அவதரித்தார், பெத்லகேமிலே பிறந்தார், மனு உருவெடுத்தார். நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும்? யார் இந்த பூமியில பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக? பதில் என்ன? கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இந்த பூமியில அவதரித்தார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அந்த தேவன் இந்த பூமியில அவதரித்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் இந்த பூமியில அவதரித்தார் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படித்து பாருங்கள். கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினுடைய வாழ்க்கையை தெரிந்து கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும். இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை புரிந்து நாம் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்க முடியும். எந்த வம்சத்துல பிறந்தார், யாருடைய மகனாக பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி வளர்ப்பிக்கப்பட்டார், எப்படி அவர் ஊழியத்திற்கு வந்தார், எப்படி அவர் ஊழியங்களை நிறைவேற்றினார், பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அவரில் நிறைவேறினதே. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி யூதர்களாகிய நீங்கள் எண்ணுகிறீர்களே,
அந்த வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த ஆண்டவரை அடையாளம் காட்டின யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடி இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை அடையாளம் காட்டினாரே, அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இப்போ நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதாம் பார்த்த கடைசி காட்சி கேருபீன், அதுக்குள்ள போக முடியாது, நோபடி கேன் என்டர், காவல் வைக்கப்படுகிறது, ஜீவ மரத்திற்கு போக முடியாமல் காவல் வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த கேருபீன்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் செய்து காண்பித்தார். பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் லேவியர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் எது வரைக்கும் போலாம்? பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போலாம், அவ்வளவுதான். நீங்கள் மகா பிரதான ஆசாரியனாய் இருந்தால் மட்டும்தான் வருஷத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு யூதனாக, இஸ்ரவேலனாக, லேவி கோத்திரத்தன் அல்லாதவனாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் போய் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்தால் நீங்கள் நிற்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால் பிரகாரம், அவுட்டர் கோர்ட், அவ்வளவுதான். என்ன செய்வீங்க? ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ நீங்கள் கொண்டு போவீர்கள், அல்லது புறா குஞ்சையோ கொண்டு போவீர்கள். அந்த பலிபீடத்திற்கு முன்பாக பலி செலுத்தி ரத்தத்தை ஆசாரியன் பிடித்துக் கொள்ளுவான். அதை தோல் உரித்து பலிபீடத்தின் மேல் வைத்து ஆண்டவருடைய அக்கினியினால் அந்த பலி தகனிக்கப்படும், உங்களுடைய பாவம் தீர்க்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்தவர்களாக நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். இயேசு என்ன செய்தார்? இயேசுவே ஆசரிப்பு கூடாரம், அதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த பூலோகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணத்தில் நிகழ்ந்த காரியம் என்ன? மத்தேயு 27 அதிகாரம் 51வது வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் என்ன நடந்தது? ஆதாம் எதை பார்த்து ஏக்கத்தோடு கூட உள்ளே நுழைய முடியாமல் வேதனையோடு கூட அந்த காட்சியை பார்த்து கொண்டவனாகவே கடந்து போனானோ, இயேசு சொன்னார், இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், வா, பிரகாரத்தை தாண்டி வா, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி வா, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே வா, இப்பொழுது நீ பார், கேருபீன்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆதாம் பார்த்த அதே காட்சியை இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் பொழுது தேவாலய திரைச்சீலையை மேல் தொடங்கி கீழ்வரை கிழித்து நம்ம அனைவரையும் எங்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால், தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ். இந்த நிகழ்வு, அதாவது கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இந்த பூமிக்கு வந்ததனுடைய விளைவு என்ன என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 14 வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள், அந்த ஜீவ விருட்சம் அடைக்கப்பட்டது. அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றினார் கிறிஸ்து. கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் உங்களையும் என்னை மாற்றி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:2 என்ன சொல்லுகிறது? நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாறினோம். அதற்கு காரணம் என்ன? கிறிஸ்துதான். கிறிஸ்து பிறந்தது. எந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வாசல் அடைக்கப்பட்டதோ கேருபீன்களை வைத்து, அதே ஜீவ விருட்சத்திற்கு போகும் வாசல் திறந்து விடப்பட்டது. அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றினதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? ஜீவ விருட்சத்திற்கு போகிறதற்கு உங்களையும் என்னையும் அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றினது. ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றினது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அதுதான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடும் பொழுது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் கொடுத்தவர், அதற்காகவே பிறந்தவர் கிறிஸ்து என்பதை அறிக்கை செய்தவர்களாக கிறிஸ்துமஸை கொண்டாடினால் உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக்குவதற்காக இந்த பூலோகத்திலே நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவமில்லாதவராக அவதரித்தீர். உம்முடைய பிறப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். நீர் பிறந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.